கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு ஒரு பரிசாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் தான் இந்த நாள். இந்த நாளில் நம்ம ஜீவனோடு இருக்கோம், ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். எல்லாம் தேவனுடைய அன்பும் கிருபையும் நம்மளுக்கு செய்த காரியங்கள். இந்த நாளில் கூட தேவன் தம்முடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடத்தி செல்லுவார். 1 பேதுரு 4:10 வசனத்தில் இப்படி இருக்கு: அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒரு நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. Everyone has received a gift from the variety of spiritual gifts. அதாவது தேவனிடத்துல பற்பல கிருபைகள் உள்ள வரங்கள் இருக்கு. அந்த மாதிரி வரங்கள்ல எல்லோருக்கும் தேவன் ஒரு சில வரங்களை கொடுத்திருக்கிறார், கிஃப்ட்ஸை கொடுத்திருக்கிறார். அந்த வரம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அந்த வரங்களை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும் அப்படின்னு பேதுரு சொல்கிறார். இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிற விசுவாச குடும்பத்தில் வாழ்கிற நம்ம ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். முதலாவது நம்முடைய குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவிசுவாசிகளுக்கும் நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த உதவிகளை செய்யும்படிக்கு தேவன் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கிஃப்ட்ஸை கொடுத்திருக்கிறார். கிஃப்ட்னா என்னன்னா ஒரு அன்பளிப்பு, ஒரு பரிசு. பொதுவாகவே ஒரு பரிசு, ஒரு அன்பளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பொருளை குறிக்கிற ஒரு சொல்லாக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ நமக்கு வரங்களை எப்படி கொடுத்திருக்கிறார்னா தம்மிடத்தில் இருக்கிற கிருபையின் வரங்களின்படி அதிலிருந்து வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஈவுகள், வரங்கள், கிஃப்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கை, தேவன் தம்முடைய சுவாபத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறார், அவருடைய கேரக்டர் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். அன்பு, இரக்கம், பொறுமை, தயவு, கரிசனை, அக்கறை, இப்படிப்பட்ட குணங்களை, இப்படிப்பட்ட பண்புகளை நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். அதெல்லாம் தேவன் நம்மளுக்கு கொடுத்த வரங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், தேவன் நம்மளுக்கு பொருளாதாரத்தில் பணத்தையும் மற்ற பொருட்களையும் வீடையும் நிலங்களையும் ஆஸ்திகளையும் இந்த மாதிரி அநேக உடைமைகளையும் தேவன் நம்மளுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைச்சிருக்கோ, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குதோ, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈவு, கிஃப்ட், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற கிருபை, கிரேஸ், இதையெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா ஒருவருக்கொருவர் நம்ம உதவி செய்ய வேண்டும். யாரையும் நம்ம இழிவாக பார்க்கக்கூடாது, யாரையும் நம்ம பாரமாக பார்க்கக்கூடாது, பிள்ளைகளை பாரமாக பார்க்கக்கூடாது, பெற்றோரை பாரமாக பார்க்கக்கூடாது. இவர்களெல்லாம் நம்மளுக்கு கிடைத்த ஈவு. இவர்களை கொண்டு இவர்களுக்காக உதவி செய்ய, இவர்களுக்காக நம்ம கரிசனை கொள்ள, அன்பு செலுத்த தேவன் இவர்கள் எல்லாரையும், இந்த எல்லா காரியங்களையும் ஈவாக, கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த கிஃப்ட்ஸை நம்ம பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவர்களை நம்ம சரியாக பயன்படுத்தணும். உதவி செய்யும்படிக்கு அவர்களை எல்லாரையும் பயன்படுத்தணும். நம்ம அவர்களுக்கு உதவி செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே தேவன் நம்மளுக்கு கொடுத்தது தான். பைபிளில் படிக்கிறோம், நன்மையான எல்லா ஈவும் தேவனிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு வருகிறது. ஆண்டவர் தான் நம்மளுக்கு நன்மையான எல்லா காரியங்களையும் கொடுக்குறார். ஆகவே அதை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் உதவி செய்து பலவீனங்களில் தாங்கி அவர்களை விசாரிக்கும்படிக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த நாளும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாளாக, ஈவுகள் நிறைந்த நாளாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க.